குறள் எண் 1081. அணங்குகொல் ஆய்மயில் கொல்லோ கணங்குழை மாதர்கொல் மாலும் என் நெஞ்சு. இதற்கு வள்ளுவர் குரல் குடும்பத்தின் உறுப்பினர் அன்வர் பாட்சாவின் உரை. நான் பார்க்கும் தொங்கட்டான் அணிந்த இவள் தெய்வமகளோ மயிலோ மானிடப் பெண்டானோ என்று என் மனம் மயங்கும். ஐயன் வள்ளுவன் சொன்ன இதை கவிஞர் பாலகிருஷ்ணன் எப்படி சொல்லுகின்றார்? இந்த பயலுக்கும் அதே சந்தேகம்தான். அவள் தேவதையா, வண்ணமயிலா, தாவணி அணிந்த பெண்ணா? மயங்கித் தவிக்கிறான் மனசை இழந்தவன். யாரிடம் குடி கேட்பேன் என்று நம்மை கேட்கிறான். நமக்கென்ன தெரியும்? அவ ஊரு என்ன, அவ பேரு என்ன, அவ பொம்பளையா இல்ல தேவதையா? அவ ஊரு என்ன, பேரு என்ன, பொம்பளையா தேவதையா? தெரிஞ்சுக்கிட்டா தேவலையே தேவலையே தேவலை. அவ ஊரு என்ன, பேரு என்ன ஒண்ணும் தெரியல. அவ பொம்பளையா தேவதையா? தெரிஞ்சா தேவல. என்னோட கனவலையும் தெக்கத்து காடு, நான் காவலுக்கு போயிருந்தேன். அவ கண்ணியில நான் விழுந்தேன், அவ கண்ணியில நான் விழுந்தேன். ஏ முந்திரி தோப்புக்கு நான் முந்தா நாள் போயிருந்தேன். அவ மந்திரிச்சு விட்டதுல மயங்கிடான போயிருக்கேன். ஏ யார் இவ ஊர்வசியா, ஆண் கொத்தி மோகினியா, கண்ணு மொழி ரெண்டு நாயும் கரண்டு வச்ச பாதகியா, கால் முளைச்ச ஓவியமா, கண்டாங்கிலேகியமா, காட்டாம மறைச்சு வச்ச கட்டழகு ரகசியமா? அவ ஊரு என்ன, பேரு என்ன ஒண்ணும் தெரியல. அவ பொம்பளையா தேவதையா ஒண்ணும் புரியல. அவ நடந்து வரும் நடையழகு வண்ணமயில் போல் இருக்கு. ஆனா தாவணிய பார்த்ததும் தான் சந்தேகமா எனக்கு இருக்கு. காதுல தோடு இருக்கு, காலு ரெண்டுல கொலுசு இருக்கு. காவலுக்கு வந்தவன கட்டி போட வந்தவளோ. காதில தோடு இருக்கு, கால் இரண்டில் கொலுசு